ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனியனாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில நடந்தக்கூடிய ஆடி முளைக்கட்டு உற்சவத்துடைய திருவிழாவுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்ற பொற்பாதம் பணிந்து வாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல 365 நாளும் திருவிழாக்கள் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான திருவிழாக்கள் இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழாக்கள் மதுரை சித்திரை திருவிழா, அதுக்கப்புறமாக ஆவணி மூல திருவிழா. இது 2 திருவிழா. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கூட ஆடி முளைக்கட்டு உற்சவம் ஒண்ணு நடக்கும். இதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற திருவிழாக்கள் எல்லாமே சுவாமி சன்னதியில கூடிய பெரிய கொடிமரத்துல மட்டும்தான் கொடியேறி உற்சவம் நடக்கும். அது சித்திரை திருவிழாவா இருக்கட்டும், ஆவணி மூல திருவிழாவா இருக்கட்டும், மற்ற திருவிழாக்களாக இருக்கட்டும், எந்த திருவிழாவாக இருந்தாலும் சுவாமி சன்னதியில கூடிய பெரிய கொடிமரத்துல மட்டும்தான் கொடியேறும். அங்கதான் திருவிழா நடக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அம்பாள் சன்னிதானத்துல கூடிய அந்த கொடிமரத்துல கொடியேறி உற்சவம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு திருவிழா ஆடி முளைக்கட்டு உற்சவம் தான். இந்த முளைக்கட்டு உற்சவம் திங்கட்கிழமை 5ஆம் தேதி ஆரம்பிச்சு அன்னைக்கு காலையில கொடி ஏறி அம்பாள் காலையில தங்கச்சப்பர வாகனத்துல வீதி உலா வந்தாங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆடி முளைக்கட்டு உற்சவ திருவிழா அப்படின்றதுனால அம்பாள் ஆடி வீதிகள்ல மட்டும் வலம் வருவாங்க. ஆடி வீதிகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அம்பாள் வெளியே வன்னி மரத்தடி விநாயகர்ல ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி வந்தோம்னா சுவாமி சந்தை வழியா வெளியே பழைய திருக்கல்யாண மண்டபத்துல திரும்ப அம்பாள் சந்தையில முடியும். இதான் ஆடி வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி வீதியில மட்டும்தான் அம்பாள் வலம் வருவாங்க. இந்த ஆடி வீதிகள்ல ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ளதாக பல்வேறு விதமான வாகனங்கள் அம்பாள் வலம் வருவாங்க. இதுல கடைசி ஒரு நிகழ்ச்சி உண்டு. இப்படி வலம் வர்ற அம்பாள் கடைசி அப்படின்னா நம்ம சுவாமி சன்னதியில பழைய யானை மண்டபம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டபத்துக்கு முன்னாடி நாதஸ்வரம் வாசிப்பாங்க. அந்த நாதஸ்வர ஓசையிலே அம்பாளை பாக்குறது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதி அற்புதமா இருக்கும். அந்த தரிசனம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுதான் ஆடி முளைக்கட்டு உற்சவத்தோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த சிறப்புல திங்கட்கிழமை 5ஆம் தேதி காலைல கொடியேறினது. சாயங்காலம் அம்பாள் வெள்ளி சிம்ம வாகனத்துல வலம் வந்தாங்க. சிம்ம வாகனத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்மம் காட்டுக்கே ராஜா. அதுதான் ராஜ பரிமாணம் பண்ணும். எல்லா உயிர்களையும் உறவுகளையும் அடக்கியாலும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா பயங்கரமா இருந்தா கூட அது அன்பிற்கு சிறந்த ஒரு விலங்கு சிம்மம் தான். நீங்க சிங்கத்தை அன்பால கட்டி போட்டீங்க, அது என்ன சொன்னாலும் நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கும். அந்த அளவுக்கு அதி அற்புதமான ஒரு விலங்கு சிம்மம். அந்த சிம்ம வாகனத்துல அம்பாள் வராங்க. ஏற்கனவே அம்பாளே கருணையின் சொருபி, ருணகடாட்ச ரூபினி. அந்த அம்பாள் சிம்மம் மீது வரும்போது நம்ம கேட்டதெல்லாம் தருவா. என்னதான் பெரிய கொடிய விரகமாக இருந்தாலும் அம்மாவோட கடைக்கண் பார்வைப்பட்டா எல்லாருமே அவங்களுடைய இயல்பு நிலை மாறும் இல்லையா? அது மாதிரிதான் மீனாட்சி அம்மா பாத்தீங்கன்னா நம்ம சிம்ம வாகனத்துல நம்ம கேட்ட வரம் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சிம்ம வாகனத்துல அம்பாள தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்கப்படலாம். ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில் ஆதியர்கள் வாழ்க. நான்மறை அரங்குள் உங்க நட்சவ வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வனதை விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.